அனைவருக்கும் வணக்கம். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் ஃபார்ம் 17C அதாவது அக்கவுண்ட் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் ஃபில் பண்ணுவது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான படிவங்களுள் இதுவும் ஒன்று. இது எப்படி ஃபில் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களது வாக்குச்சாவடி அதாவது போலிங் ஸ்டேஷன் அமைந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியினுடைய பெயரை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர் அண்ட் போலிங் ஸ்டேஷனுடைய நேமை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓட்டிங் மிஷின் எத்தனை அந்த போலிங் ஸ்டேஷன்ல யூஸ் பண்றீங்களோ அதனுடைய எண்ணிக்கையை எழுதிக்கோங்க. இப்ப 4 அல்லது 3 அப்படின்னு இருக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பேலட் யூனிட் இந்த பாத்தீங்கன்னா 2 பேலட் யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய சீரியல் நம்பர், கண்ட்ரோல் யூனிட் அதனுடைய சீரியல் நம்பர், விவிபேட்டினுடைய சீரியல் நம்பரை இங்க எழுதிக்கிறணும். ஸோ இந்த போலிங் ஸ்டேஷன்ல ஒரு விவிபேட், ஒரு கண்ட்ரோல் யூனிட், 2 பேலட் யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4. ஸோ அந்த மாதிரி இங்க எழுதிக்கோங்க. ஒரு சில போலிங் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு பேலட் யூனிட் யூஸ் பண்ற மாதிரியா இருக்கும். அப்படிப்பட்ட போலிங் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்க இங்க 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்டரல்ஸ் அசைன்டு டு த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த போலிங் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை இங்கே எழுத வேண்டியதாக இருக்கும். இடிசியோட சேர்த்து டோட்டலா ஆட் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். இந்த விவரங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் காப்பில கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிஜிஸ்டர் ஃபார் ஓட்டர்ஸ் அதாவது ஃபார்ம் 17A வாக்கு செலுத்தியவர்களுடைய விவரங்கள் எண்ணிக்கையை வந்து இங்கே எழுத வேண்டியதாக இருக்கும். அதாவது அந்த போலிங் ஸ்டேஷன்ல மொத்தம் 1243 இடிசியோட சேர்த்து 1248 வாக்காளர்கள். ஆனா வாக்கு செலுத்தினவங்க மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 922. இதுதான் வந்து ஃபார்ம் 17A ரிஜிஸ்டர்ல இருக்கும். கூட ஒரு 5 இடிசி இருக்கிறனால 927. இதுதான் வாக்கு பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை. அந்த விவரங்களை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 49O அது எத்தனை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. 49O அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மை வச்சிருவோம் ஆனா ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய எண்ணிக்கை வந்து 17A ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆனா பேலட் யூனிட் அதாவது கண்ட்ரோல் யூனிட்ல அது வந்து ஆட் ஆயிருக்காது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கையை இங்கே எழுத வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் 49M வாக்களிக்கக்கூடிய ரகசியத்தை மீறக்கூடியவரா இருப்பாரு. 17A ரிஜிஸ்டர்ல நான் அவரு என்ட்ரி பண்ணிருவாரு. ஆனா ஓட்டு போடுறப்ப நான் அது போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருந்தாலும் 17A ரிஜிஸ்டர்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். பட் ஆனா கண்ட்ரோல் யூனிட்ல ஆட் ஆகாது. ஸோ அந்த எண்ணிக்கையை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 49MA அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கிறாரு, வாக்கு செலுத்துறாரு. பட் ஆனா அவருக்கு அந்த விவிபேட்ல தெரியக்கூடிய ஸ்லிப்ல வந்து வேற ஒரு சின்னம் தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய எண்ணிக்கையை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இது மேக்சிமம் இது 3 வராத லெவலுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டெஸ்ட் ஓட்ஸ் டு பி டிடெக்டட் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளமான ஓட்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அவங்களுடைய சீரியல் நம்பர் 17A சீரியல் நம்பரை இங்கே எழுதிக்கோங்க. இது மேக்சிமம் வராத லெவலுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய நேம் யாரெல்லாம் அவங்களுடைய நேம் எல்லாம் இங்க எழுதணும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் மிஷின் அதாவது கண்ட்ரோல் யூனிட்ல டோட்டலா நம்ம பிரஸ் பண்ணவனே அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதனுடைய எண்ணிக்கையை இங்க எழுதிக்கோங்க. இதனுடைய எண்ணிக்கையும் ஃபார்ம் 17A இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் டேலி ஆகிற மாதிரியா இருக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெஸ்டிங் ஓட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஓட்டை இந்த இடத்துல எழுத வேண்டியதாக இருக்கும். மேக்சிமம் இந்த மாதிரி வராத லெவலுக்கு பார்த்துக்கோங்க. 49O, 49M, 49MA இதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் எத்தனை பேர் அதாவது 49B எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. 49B அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தருடைய ஓட்டை இன்னொருத்தர் வந்து போட்டு போயிடுவாரு. திரும்ப அவரே வருவாரு. சரியான நபர் வருவாரு. அவரை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேலட் யூனிட்ல வந்து ஓட் போட அனுமதிக்க கூடாது. அவருக்கு வந்து பேப்பர் தான் கொடுக்கணும். ஸோ அப்படி பேப்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படின்னா நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா டெண்டர்டு பேலட் பேப்பர்னுடைய விவரங்களை எழுத வேண்டியதாக இருக்கும். மொத்தம் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 20 பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எண்ணிக்கையை எழுதிக்கோங்க. ரிசீவ்டு ஃபார் யூஸ் அது டோட்டல் வந்து 20. சீரியல் நம்பர் ஃப்ரம் 1001 இருந்து 1020 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேலட் பேப்பர்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் பார்த்துக்கோங்க. எதுல ஆரம்பிச்சு எதுல முடியுது, எத்தனை பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இஷ்யூடு டூ எலக்டர்ஸ் அதாவது யாருக்காவது குடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பேலட் பேப்பர் குடுத்திருந்தீங்கன்னா, எத்தன குடுத்திருக்கீங்க? 1 குடுத்திருந்தீங்கன்னா 1 அதனுடைய சீரியல் நம்பர் 1001ன்னா 1001ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நாட் யூஸ்டு அல்லது ரிட்டர்ன்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க யாருக்குமே குடுக்கல அப்படின்னு சொன்னா, அப்படியே குடுத்த 20 1001லேருந்து 1020 வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க. 1 யாருக்காவது குடுத்திருந்தீங்கன்னா, ரிமைனிங் இங்க 19ன்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1002லேருந்து 1020 வரைக்கும் அந்த மாரியா நீங்க பார்த்து எழுத வேண்டியதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு உங்களுடைய போலிங் செஷன்ல குடுத்திருக்கக்கூடிய பேலட் பேப்பர்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர பார்த்து எத்தன குடுத்திருக்காங்க, அதனுடைய சீரியல் நம்பர் போன்ற விவரங்கள எழுத வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பேப்பர் சீல். பேப்பர் சீல் சப்ளைடு ஃபார் யூஸ் மொத்தம் எத்தன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 2 குடுத்திருந்தாங்கன்னா 2 கீழ அதனுடைய சீரியல் நம்பர எழுதிக்கோங்க. எத்தன பேப்பர் சீல் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க? 1 யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த யூஸ் பண்ண பேப்பர் சீலினுடைய சீரியல் நம்பர கீழ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அன்யூஸ்டு பேப்பர் சீல் யூஸ் பண்ணாதது எத்தன? 1 யூஸ் பண்ணியிருக்கீங்க. 2 மொத்தம் குடுத்திருக்காங்க. 1 யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இன்னும் 1 வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அத எழுதிக்கோங்க. அதனுடைய சீரியல் நம்பர எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா பேப்பர் சீல் அதனுடைய எண்ணிக்கையும், அதனுடைய சீரியல் நம்பரையும் இங்க எழுதிக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, போலிங் ஏஜென்ட்டினுடைய சைன் வந்து வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல பிரைசைடிங் ஆபிசர் வந்து சைன் பண்ணிக்கோங்க. டேட் அண்ட் பிளேஸ எழுதிக்கோங்க. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வந்து ஃபார்ம் 17C வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த படிவமும் ஜோனல் ஆபிசர்ட்ட ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கியமான படிவமாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.